ஜெயிலர் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் நெல்சன் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு நம்ம ராக் ஸ்டார் மியூசிக் கம்போஸ் பண்ணி நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படம் எடுத்தப்ப படத்தரப்புக்கே பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை எதுவுமே இல்லையாம சூப்பர் ஸ்டாருமே அந்த படத்தை பார்த்துட்டு என்ன படம் இது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதாவது நம்ம அனிருத்தோடைய ஆர்ஆர் இல்லாம அந்த படத்தை பார்த்தப்ப யாருக்குமே பிடிக்கலையாம சூப்பர் ஸ்டாருக்கே அந்த படம் பிடிக்கல, என்னது இது அப்படின்ற மாதிரிலாம் அவரே பேசியிருக்காப்புல. அதுக்கடுத்து நம்ம அனிருத் ஒரு மேஜிக் பண்ணி படம் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணிடுச்சேன். அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவல். உக்கும் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. அது இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. படத்துடைய ஷூட்டிங் மட்டுமே அந்த படத்துடைய ஒர்க் முடியறதுக்கு நம்ம நெல்சன் கிட்டத்தட்ட 13 மாதம் கேட்டிருக்காராமா. ஏன்னா இது நல்ல இட்டு கொடுத்துட்டோம், அதை விட ஒரு பயங்கரமான இட்டு கொடுக்கணும், ஏன்னா சீக்வல் பண்ண போகிறோம், அப்படியே செகண்ட் பார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு பண்ணாமல் அதை விட வேற லெவலில் கொண்டு போனோம். மேக்கிங்காகவும் சரி, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டாகவும் சரி இன்னும் பெருசாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைம் எடுத்து அந்த படத்தை பண்ண போகிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு டீசர் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டீசர் வரப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் வரல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எடிட்டிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடியலையாமா. என்னடா இது, நம்ம இந்த பர்த்டேக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒர்க் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போதைக்கு இந்த ஜெயிலர் 2 உடைய அந்த டீசர், அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ட்ரீட்டாக இப்போதைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் ஒரு எக்ஸைட்டிங்கான இன்ட்டு கொடுத்து அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கடுத்து நியூ இயருக்கு அந்த டீசரை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த டீசருமே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காராமா நம்ம நெல்சன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த ஜெயிலர் படத்துடைய டைட்டில் டீசர் அப்படின்றது ரொம்ப சுமாராக தான் இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்மளுமே கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த டீசருமே இருக்கு. ரொம்ப பெருசாலாம் இருக்காது அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று இந்த ஜெயிலர் 2 உக்கும் அந்த படத்துடைய டீசர் அப்படின்றது நியூ இயர் ட்ரீட்டா இப்போதைக்கு வெளிவரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.